Hello friends, welcome to Vaagai Tamila channel. This is first time நம்ம சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. இனி நம்ம பார்க்க போறது என்னன்னா கார்த்திகை மாசங்க. கார்த்திகை மாசம்னாவே நம்மளுக்கு எல்லாருக்கும் மனசுல தோன்றது கார்த்திகை தீபம் தான். அந்த தீப திருநாள்ல எல்லார் வீட்லயும் ரெடி பண்ணக்கூடியது கார்த்திகை பொரி உருண்டை. இந்த பொரி உருண்டை எப்படி தயார் பண்ணலாங்கிறது தொடர்ச்சி வீடியோல பார்க்கலாம். ஆனா இந்த பொரியை சாப்பிட்டா இவ்வளவு நன்மைகளா? ஏன்னா இந்த பொரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே எளிதில் கிடைக்கக்கூடியது, எல்லாராலையும் வாங்கி சாப்பிடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த பொரி சாப்பிட்டா இவ்வளோ நன்மையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பொரி சாப்பிட்டா தினம் ஒரு கைப்பிடி பொடி சாப்பிட்டா என்னப்பா நடக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொரி அப்படின்னு சொன்னோடனே நமக்கு நினைவில் வர்றது என்ன தெரியுங்களா? சாட் ஐட்டம்ஸ் தான். பேல்பூரி, பானிபூரி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பொரி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறதுல ஐயமே கிடையாது. பொரி எடுத்துகிட்டு அப்படியே டிவி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்மளே அறியாமல் சாப்பிட்டுட்டு இருப்போம். இந்த பொரியில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அசந்து போயிடுங்க. ஒரு 100 கிராம் பொரி எடுத்துட்டிங்கன்னா அதில் 402 கலோரிகள் இருக்குது. 0.5 கிராம் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு இருக்குது. இந்த கொழுப்புங்கிறது 0.1 கிராமும் 90 கிராம் வந்து கார்போஹைட்ரேட் தாங்க நிறைஞ்சு கிடக்குது. ஸோ இந்த பொரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிறு வந்து ஃபில் ஆயிரும். 6 கிராம் வந்து புரதம் நிறைந்திருக்கு. 6 மில்லிகிராம் வந்து கால்சியம் மெக்னீஷியமும் இருக்குது. 25 மில்லிகிராம் இரும்பு இருக்குது. ஸோ விட்டமின் பி, தியாமின், ரிப்போலின் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிட்டே போகலாம். இவ்வளோ சத்துக்கள் இந்த பொரியில் இருக்கான்னு தெரியாமல் நம்ம டெய்லி இந்த பொரி எடுத்து கொறிச்சிட்டு இருப்போம். இவ்வளோ சத்து இருக்குது. இந்த பொரி சாப்பிட்டா என்ன தான் நடக்கும் அப்படின்னா இதில் நார் சத்து இருக்கிறதுனால வயிறு டக்குன்னு ஃபில் ஆயிரும். ஸோ உடல் எடை குறைக்கணும்னு நினச்சா நார்மலாகவே நீங்கள் இந்த பொரியை எடுத்துக்கலாம். பொரியை தினம் சாப்பிட்றதுனால நம்மளுடைய மோஷனில் இருக்கக்கூடிய சளி அப்புறம் அதிகப்படியான கொழுப்பு இருக்குல்ல, இது வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் மலம் வந்து கெட்டியாகிறது, அதாவது மோஷன் கெட்டியாகிற தன்மை வந்து குறையும். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஷன் பிரச்சனை சுத்தமாக இருக்காது. செரிமான சக்தியை தூண்டுறது அப்படின்னா அந்த பொரியில் அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை என்ன பண்ண தெரியுமா, நம்ம குடலில் இருக்கக்கூடிய உணவு இருக்குல்ல, அந்த உணவு துகள்களை உடைக்கிற வேலையை செய்யுது. அதனால் நம்மளுக்கு செரிமானத்துக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருது வேலை. இன்னொன்று கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு, வயிற்றில் ஏற்படுகிறது புண், இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இருக்கிறது கூட இந்த பொரியை சொல்லலாம். இந்த பொரியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய காய்ச்சல், நோய் தொற்று வராமல், தொண்டையில் புண் ஏற்படாமல், சுவாச பிரச்சனை ஏற்படாமல் பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பொரி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இதில் ரொம்ப குறைவான சோடியம் இருக்கிறதுனால பொரியை சாப்பிட்றதுனால நம்மளுடைய ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் இருக்குல்ல, அதை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போவுமே பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருந்தால் ஹார்ட் அட்டாக்கை வரவே வராது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸு, கால்சியம், பொட்டாசியம் இதெல்லாம் நம்மளுடைய எலும்புகள் வலுப்புறத்துக்கு உறுதுணையாக இருக்கும். சரிப்பா பொரியை சாப்பிட்டா இவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாகவும் பொரியை சாப்பிடக்கூடாதுங்க. முக்கியமாக சுகர் பேஷண்ட் வந்து அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கிளைசெமிக் உங்களுடைய சுகரோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். எல்லாத்தையுமே அளவோடு சாப்பிடுங்க. பொரியில் வந்து நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு குண்டாம் பொரி எடுத்து வச்சுட்டு சாப்பிட முடியாது. டெய்லியும் ஒரு கப் பொரி சாப்பிட்றதுல தவறே இல்லை. இதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது உடல் எடையை கூட்டவும் செய்யும். கண்டிப்பாக இப்போ பொரியில் என்னென்ன சத்து இருக்குன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ பொரி உருண்டை எப்படி செய்யலாங்கிறதையும் தொடர்ச்சியாக பார்த்துடலாம். ஸோ குயிக்காக நான் சொல்லிடுறேன். இந்த பொரி உருண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கப்பு பொரிக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கங்க. 1 கப்பு வெல்லம் எடுத்துகிட்டு வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. வெல்லம் வந்து பாகுபாதத்தில் காய்ச்சணும். இதுக்கான ஸ்பெஷல் வீடியோ நான் போட்டிருக்கேன். என்னுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாகு காய்ச்சினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. உடனே வந்து இந்த பாதம் மாறுறதுக்கு முன்னாடியே இந்த பொரி எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கை பொறுக்கிற சூட்டில் நல்லா இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா கார்த்திகை தீப பொரி உருண்டை தயாராகிடுச்சு. இந்த பொரி உருண்டை தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், இல்லைன்னா பொரி உருண்டை வந்து மொறுன்னு வராது. ஸோ இதை தெளிவாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். பொரியோட கார்த்திகை தீபத்தை என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால் வரலாம் பொரியில் என்ன இருக்க போகுது, பொரி தானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பொரியினால் இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.